காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் நிலையில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். விவரங்கள் என்ன? இன்று காலை சுமார் 7 மணி அளவில் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலானது துவங்க உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட சுமார் 1514 வாக்குச்சாவடி மையங்களில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது அந்த கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் தற்போது அந்த முகவர்கள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த முகவர்களை பொறுத்தளவு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த முகவர்கள் தற்போது அந்த மாதிரி வாக்குப்பதிவு இடத்தில் அந்த மிஷின்களை சரிபார்த்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த குத்துக்கல் வலசை பகுதியில் செயல்பட்டு வரும் அந்த 4 சட்ட வாக்கு மையங்களிலுமே தற்போதானது அந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே அந்த மாதிரி வாக்குப்பதிவானது தொடங்கியுள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு 1514 வாக்குச்சாவடி மையங்களில் 11,29,000 வாக்காளர்கள் இன்று வாக்குப்பதிவு செய்துள்ளனர். அதற்கான முதற்கட்ட பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்சார விசதி உள்ளிட்டவைகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் வரும்போது அவர்களுக்கான பிரத்யேக அந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படுகிறது. தற்போதானது அந்த முதற்கட்டமாக அந்த மாதிரி வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகளின் முகவர்களின் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜ். விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கோவை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதியில் உள்ளன. வால்பாறை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர், சூலூர், கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர் மொத்தம் 27,44,472 பேர் வாக்களிக்க உள்ளனர். 3,563 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 182 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. அங்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பவன்குமார் தனது வாக்கினை பதிவு செய்ய உள்ளார். 7:15 மணிக்கு. குறிப்பாக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ்.வி. வேலுமணி சுகுணாபுரம் உயர்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்ய உள்ளார். கோவை வடக்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி சீனிவாசன் ராதாகிருஷ்ணன் சாலை காமராஜர் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்ய உள்ளார். அதே போல கோவை தெற்கு திமுக சட்டமன்ற வேட்பாளர் செந்தில் பாலாஜி கரூரில் தனது வாக்கை பதிவு செய்கிறார். கோவை பிஏஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது வாக்கினை பதிவு செய்ய உள்ளார். அனைத்து வாக்கு சாவடிகளிலும் துணை ராணுவ படையினர் மற்றும் மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவு செல்லும் இடங்களில் செல்போன் எடுத்துச் செல்லக்கூடாது என அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் வாக்கு செலுத்தும் போது எந்த காரணத்தை கொண்டும் எதில் வாக்களித்தார்கள் என கேமராவில் பதிவு செய்யக்கூடாது என தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பவன்குமார் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மாதிரி வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கும் நிலையில் தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகளின் முகவர்களின் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. வாக்கு எந்திரத்தில் வாக்குகள் சரியாக பதிவாகின்றனவா என பரிசோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. விவிபேட் எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் பரிசோதிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 4,023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 5,73,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் நிலையில் தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவானது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் முகவர்களின் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.